உங்க சட்ட பிரகாரமே நீங்க அரசாங்கத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு பணம் கட்ட சொல்லி நீங்க வந்து தண்ணி கனெக்ஷன் வாங்கினீங்கன்னா திட்டு கொண்டு பைப் கொடுப்பான். அது திறந்து விட்டா கொஞ்சம் தண்ணி தான் வரும். இது நீங்க உங்க நியாயம். ஆனா இதை வந்து அக்குறம் பண்ற நம்ம வீட்டுல பைப்பே இருக்காது, அது பேர் கொட்டிட்டே இருக்கு, இருக்கலாம் கொட்டிட்டே இருக்கும், கொட்டிட்டே இருக்கும். உங்க நியாயத்துக்கு ஒரு அளவுப்பட உங்க நியாயத்துக்கு கேட்டா கரெக்டா ரீசன் சொல்லுவான். இத்தனை பேர் கொடுக்கணும்லங்க, ப்ரெஷர் பத்தாதுங்க, எல்லா ரீசனும் பேசுவான். ஆனா அங்க பைப்பே இல்லாம அடைப்போ மூடுறதுக்கு திறக்கிறதுக்கு எந்த வழி இல்லாம போயிட்டே இருக்கும். அங்கே சில இடத்துக்கு போயிட்டு படைத்தவன் அளவுபட நிர்ணயித்திருக்கிறான். அந்த அளவு உங்களுடைய தேவைக்கு ஏற்ப என்ன தேவை இருக்கு அந்த தேவைக்கு உண்டு அவனுடையது. அதனால உங்க சட்டம் அதே ரூல்ஸ் பேசுவீங்க. இறைவன் சொல்ல மாதிரி அதே ரூல்ஸ் அளவுபடாதான் எல்லாமே கொடுக்க முடியும், எல்லாம் பேசுவீங்க. இறைவன் சொல்லி கொடுத்த அறிவு அப்படியே பயன்படுத்துவீங்க. ஆனா போதும் தப்புக்கு பயன்படுத்துங்க, தவறான விஷயத்துக்கு பயன்படுத்து. எல்லா நாட்டிலும் எல்லா மக்களும் போற சட்டம் சரியா இருக்கும், பயன்படுத்துறது தத்து யூஸ் பண்ணும். ஆனா விளக்கம் மட்டும் காப்பி சொல்லுவான், உங்களுக்கு அதே விளக்கத்தை சொல்லுவான். ஆனா அவனுக்கு அதுக்கு பொருந்தாது. ஏன்னா மனுஷனா இல்ல. உங்களுக்கு நம்மளை மனிதனாக மாற்றுவதற்கு வேதம். நீங்க இதை கொண்டு சண்டை போடுறீங்க, இதை வச்சுட்டே சண்டை போடுறீங்களே, இது எங்கது இல்ல உங்கது இல்ல அப்படின்னு. எப்படி சண்டை போடுறீங்க? உங்க சண்டையை போக்குவதற்கு கொடுக்கப்பட்டதா, சண்டையை உருவாக்குவதற்கு கொடுக்கப்பட்டதா? கடவுள் ஏற்க ஏற்படுத்தினா கடவுள் செய்தி உங்களுடைய தேவை, அதை ஏன் உருவமா கொண்டு வந்தா அப்பயே கொஞ்சம் பயப்படுவீங்கன்றாங்க. நீங்க அழைச்சு சண்டை போடுறீங்க இல்லையா? நேரு வழி பெறுவதற்காக. நீங்க நல்ல மனுஷனா இருந்தா யாரா கேட்பானா என்ன ஜாதி என்ன போது எதாவது கேட்பானா? கேட்க மாட்டான். நீங்க கேட்கிறேன், நீங்க எல்லாருமா இல்லையா? அதனால கேட்கிறான். சரி குறைஞ்சபட்சம் நம்ம ஜாதிக்காரன் நம்ம மாத்துக்காரன் சொன்னா பரவாயில்ல, எப்படியும் சமாளிச்சுட்டு இருந்துக்கிறான், நம்ம ஜாதிக்காரன் தானே நம்ம மாத்துக்காரன் தானே. ஆனா அப்படி மதத்துக்காரன் தன்னை மதத்துக்காரன் தன்னுடைய ஜாதிக்காரன் என்ன அக்கிரம் பண்ணாலும் ஏத்துப்பீங்க, அப்படித்தானே? அதாவது நம்ம மனுஷனா இல்லை அது அர்த்தம். நம்ம மனிதர்களாக இல்லை. மனிதனுங்கும் போது எல்லாம் மறைஞ்சிடும். எல்லா ஜாதியும் ஒழிக்க வேண்டும், மனுஷனா இருந்தாதான் ஒழியும். நீங்க சட்டம் பண்ணலாம் ஒழிக்க முடியாது. எந்த சட்டம் போட்டாலும் அந்த சட்டத்துல அதுக்கு சாதகமா தான் பார்ப்பாங்க அவங்க, இல்லையே? அதுக்குனே ஜாதி கிடையாதுன்னு சொல்லிடுவான். ஆனா அவன் மனசுல வச்சிருப்பான். அவன் ஒரு அதிகாரியா இருந்தானா அவனுக்கு கீழே செய்யற போது அவன் ஜாதிக்காரனா பார்த்து ஏத்துக்கிட்டே இருப்பான். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? இன்டர்வியூ பார்த்து நான் எடுத்தேன்னு சொல்லுவான், என்ன சொல்லுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணு புரியுத? ஜாதி ஒழியணும், மதம் ஒழியணும், மனுஷன் நல்லபடியா வாழணும், எந்த பிரச்சனையும் இல்லாமனா நீங்க மனுஷனா இருந்தா தான் அது கிடக்கும்.